சைட் போகணும். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுன்றது. அங்கே நான் போக மாட்டேன். Hey guys, welcome back to our channel. இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு டே இன் அவர் லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கு நிறைய ஷாப்பிங் அதெல்லாம் இருக்குது. யூஸ்வலி சாட்டர்டேஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த வீடியோ. இப்போ வந்து டைம் 8 மணி ஆகுது. யூஸ்வலாக நாங்கள் வந்து சிட்னி மார்க்கெட்டுக்கு 6:30க்கே போயிடுவோம். இன்றைக்கு வந்து லேட்டாக போகிறோம். ஏனெண்டா சிட்னி மார்க்கெட்டும் ஹொஸ்கோவும் கிட்ட இருக்க ஓரளவு. அண்ட் நாங்கள் வந்து நேரத்தோடு போனோம்னா ஹொஸ்கோ வந்து 9:30க்கு தான் ஓப்பன். இங்கே நேரத்தோடு போனால் நேரத்தோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து பெண்டிலில் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த சைட் போகணும். அதால் இன்றைக்கு வந்து அங்கே போய் சிட்னி மார்க்கெட்லேயும் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதே மாதிரி ஹொஸ்கோக்கும் போயிட்டு அப்புறம் பெண்டிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம். அதால் தான். ஸோ அப்படியோ ஃபுல்லாக க்ரோசரி ஷாப்பிங் முடியும். திரும்ப போய் வர தேவையில்ல. இப்போ வந்து போகிறதுக்கு வெளிக்கிட்டாச்சு. அண்ட் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த ஷாப்பிங் பண்ணுறதோடையே வீக்லி நாங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏண்டா கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எவ்வளோ வீக்லி செலவாகுன்றதை சொல்லுங்கன்னுட்டு. எங்களோட ஃபேமிலியில் வந்து பிக் ஃபேமிலி, நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கூட தான் போவோம். இப்போ 2 people இருக்கீங்கன்றாலும் அதுக்கும் நான் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் கிளம்புவோம். இந்த கார் கண்ணாடியை பார்த்தாலே தெரியும்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஸ்டார்டிங். அதனால் வெயில் வந்தாலுமே லைட்டாக ஒரு குளிர் ரெண்டு இருந்துட்டு தான் இருக்கும். இந்த கண்ணாடியை துடைக்கணும்ல. டிஷ்யூ எடுத்து இந்த கண்ணாடியை துடைச்சிட்டா விஷன் வந்து கிளியராக தெரியும். நாங்கள் இப்போ இங்கே வந்தாச்சு. வந்த உடனே எங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் கிடைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ள ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து இப்போ எல்லாம் வாங்கிட்டோம். இது வந்து 1 week worth of fruits and vegetables. ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. அண்ட் காருக்கு போயிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோன்றதை. எல்லாத்தையும் காலில் எடுத்து வச்சுட்டு ட்ராலியை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு போகிறோம். ரிட்டர்ன் பண்ணால் எங்களுக்கு வந்து $6 பேக் கிடைக்கும். நாங்கள் $10 கொடுத்தெடுத்தோம். கொடுத்த உடனே எங்களுக்கு $6 தருவாங்க. எங்கள் காருக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கேன்றதை. நான் வந்து இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து 129 வந்து செலவாயிருக்கு. பட் இப்போ நீங்கள் 2 பேராக இருந்தீங்கண்டா வீட்டில் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கு வந்து ஒரு $50 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இப்படி ஒரு மார்க்கெட்டில் வந்து செலவு பண்ணுறீங்கண்டா. பட் உங்களோட ஏரியாவில் உள்ள க்ரோசரி ஸ்டோர்ஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்குக்கு ஒரு $100 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து எல்லாமே விலை குறைவு. அதனால தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எவ்ரி வீக் இந்த மார்க்கெட்டுக்கு வாரது. சிட்னி மார்க்கெட் இந்த மார்க்கெட்ற பேர். நான் கீழேயும் போடுறது லொக்கேஷனை. அண்ட் அடுத்தது நாங்கள் இப்போ ஹொஸ்கோ போயிட்டுருக்கோம். ஹொஸ்கோக்கு போயிட்டு
உங்களை நாங்கள் பார்க்குறோம். Costco பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேலாக ப்ரைஸுக்கு தான் எல்லா சாமானும் நீங்கள் வாங்கலாம். டிஷ்யூ, டாய்லெட் பேப்பர்ஸ், டெய்லி யூஸபிள் திங்ஸ் வீட்டில் அந்த மாதிரியான இதுகள் தான் கூட இருக்குது. அண்ட் நாங்கள் இங்கே கூட வாரது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியனாக இருக்குது. மற்ற ஷாப்களுக்கு போய் நாங்கள் ஷாப் பண்ணுறதை விட சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுல ஸ்பெண்ட் பண்ணுறதையும் Costcoவில் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ப்ரைஸில் வந்து இங்கே வாங்குறது ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வர்றது. நீங்கள் வந்து ஒரு குட்டி ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு கூட போகலாம். அங்கே நான் போக மாட்டேன், அங்கே சரியான குளிராக இருக்கும். திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ காருக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் காருக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோன்றதை. ஹொஸ்கோவில் வந்து இந்த வீக் நாங்கள் 151.95 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிற சாமான்கள் வந்து எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு லாஸ்ட்ல வரும். பட் ஒவ்வொரு வீக்கும் இந்த 150 தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லை. இந்த வீக்கில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சில வீக்குல வந்து $70 $80 அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காரணம் இப்போ இதில் வந்து நிறைய அந்த கிளீனிங் லிக்விட்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு 1 மந்த் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சில டிஷ்யூக்கள் தான் எப்பயுமே 1 வீக் அதுக்குள்ளெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக வந்து எடுப்போம். அண்ட் இங்கே வந்து எங்களுக்கு வாங்குறது ரொம்ப கன்வீனியனாக இருக்குது. எங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா இருக்குது. அதனால தான் நாங்கள் டெய்லி சாட்டர்டே இங்கே வரோம் நாங்கள் ஷாப் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் நீங்கள் இப்போ ஹோல்சேலில் வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து மறுபடியும் ஹொஸ்கோக்கோ திரும்ப கடைக்கு போய் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாமே வீட்டில் இருக்கும். ஸோ அந்த கடைக்கு போகிற வீதம் கூட குறைவாகும். ஸோ அண்ட் இல்லை எனக்கு வீக்லி தான்னா வீக்லிக்கு அளவான சாமானை கூட வாங்கி வச்சுக்கொள்ளலாம் நீங்கள். அண்ட் இப்போ நான் வந்து கெஸ் பண்ணி சொல்கிறதுல இப்போ ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இந்த மாதிரி சாமான்கள் ஒரு வீக்குக்கு வாங்குறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு $50 to $70 வந்து செலவாகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நீங்கள் போய் ஷாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று வேணும். அந்த கார்டையும் நாங்கள் காட்டுறோம். அந்த ஹொஸ்கோ மெம்பர்ஷிப் கார்டுன்னுட்டு அந்த கார்டு கட்டாயம் நீங்க வச்சுக்கொள்ளணும். அண்ட் பே பண்ணி தான் அதை எடுக்கணும். அதாவது இயர்லி பேமெண்ட். இயர்லி பேமெண்ட் இல்லாட்டி 6 மந்த்துக்கும் எடுக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதை இது பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஹொஸ்கோல போய் ஷாப் பண்ணிக்கொள்ளலாம். அந்த கார்டு இல்லாம உங்களை உள்ள அனுப்ப மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. அந்த கார்டு இருக்கணும். கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உங்களோட சாமானுக்கெல்லாம் வந்து பில்லு கூட போடுவாங்க. அண்ட் எல்லாத்தையும் ஹொஸ்கோ ஃப்ளமிங்டன் மார்க்கெட் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் சாப்பாடு சாமான்கள் அதுகள் தான் வாங்க இருக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து பெண்டில் ஹில்லுக்கு தான் போகணும். இப்படி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பெண்டில் ஹில்லுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களை பார்க்குறோம். போதும். இந்த பெருத்து எடுக்கவா? பெண்டில் ஹில்ல வந்து நாங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பெண்டில் ஹில்ல எங்களுக்கு மொத்தமாக வந்தது வந்து 91.55. இதுவும் ஒரு கொஞ்சமாக தான் சாமான் வாங்கியிருக்கோம். நிறைய வாங்கலை. ஏண்டா ஒரு சில சாமான்கள் ஆல்ரெடி வீட்டில் இருக்கு. லாஸ்ட் வீக் வாங்கினதும் கொஞ்சம் இருக்கு. அண்ட் இப்போ வந்து தேவைப்படுறத மட்டும்தான் எடுத்து இருக்கோம். அடுத்தது வந்து நாங்கள்
2 நாளைக்கான கறி மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அதாவது அந்த மீட் அதுகளை சொல்கிறேன், சிக்கன் மட்டன் அதுகள். அதுக்கு சிக்கன் மட்டன் வந்து நாங்கள் எப்போவுமே 2 கண்ட்ரி சிக்கனும் அண்ட் 1 கிலோ ஆட்டிறைச்சி வாங்குவோம். அதுக்கு 56 அந்த மாதிரி போகும். அண்ட் இந்த தேங்காய் பால் ஸ்நாக்ஸுகள் அது இதுகளுக்கு எங்களுக்கு வந்து $36 போச்சு, 36 சம்திங். ஸோ எல்லாம் சேர்த்து 91.55. ஸோ அந்த அளவு போயிருக்கு. அண்ட் இந்த திரும்பவும் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ஷோ ஏதாவது தேவைப்பட்டால் முடிகிற டைமில் தான் அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொள்வோம். ஸோ அதுக்கும் எக்ஸ்ட்ராவாக செலவாகும். இந்த வீக்கோட இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா, கால்குலேஷன் எனக்கு இப்போ மைண்டில் இல்லை, அதை நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன். சில சாமான்கள் ஏர்லியாகவும் ஃபினிஷ் ஆகும், ஒரு வீக்குக்கு உள்ளே ஃபினிஷ் ஆகும். அந்த பிரெட் மில்க் அந்த மாதிரி திங்ஸுகள் எல்லாம் எக்ஸ்பைரி டேட்டோட வரும். ஸோ அதெல்லாம் போய் வாங்க வேண்டி இருக்கும் ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா. இதிலிருந்தே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கொள்ளுவீங்க. இப்போ பெண்டிலில் வந்து கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி திங்ஸ்கள் உங்களுக்கு தேவைப்படுதுண்டா இப்போ இங்கேயும் ஒரு $50 கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஏன்டா நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலி பிக்குன்றதால நாங்கள் இப்போ 2 கிலோ 1 கிலோ அப்படின்னு வாங்க இருக்கு. இப்போ நீங்கள் 2 பேர் ஸ்மால் ஃபேமிலின்னா நீங்கள் வந்து 1/2 கிலோ இல்லாட்டி அதை விட குறைவாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறைவாக முடியும். இதுதான் உங்களுக்கு முடியும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். மேபி நான் சொல்கிறத விட குறைவாக கூட முடியலாம். ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் எனக்கு ஒரு கால்குலேட் பண்ணி மைண்டில் சொல்லி கொண்டிருக்கோம் நாங்கள் தானே. நாங்கள் வந்து 8 மணிக்கு வெளிக்கிட்ட நாங்கள் இப்போ டைம் வந்து 11 ஆகிட்டு. இந்த ஷாப்பிங் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பிக் ப்ராசஸ். டயர்டாகவுமே இருக்குது. போயிட்டு தான் இனி சாப்பிடணும். காலைல குடிச்ச அந்த டீ மட்டும்தான். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். அண்ட் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த க்ரோசரி ஷாப்பிங். அது நாங்கள் எப்படியும் போய் தான் ஆகணும். அண்ட் எங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் தானே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ அந்தந்த இடத்துல வைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி. அதுக்கு பிறகு சாப்பிடணும். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்டாக இருக்கலாம். அதில் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். பார்த்தாலே தெரியும் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே உள்ளே இருக்குது. ஹொஸ்கோவில் வாங்கினா கார் அப்படியே ஃபுல்லாகிட்டு எல்லா சாமான்லையுமே. நீங்களே பார்த்துருப்பீங்க, சாமான்லாம் எடுத்து வச்சாச்சு உள்ள. எங்களுக்கு வந்து இந்த வீக் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது வந்து இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்ததுல 372.75. பட் நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரெட் மில்க் அண்ட் அடிக்கடி ஒரு சில சாமான்கள் தேவைப்படும் திடீர்ன்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் இதுகளையெல்லாம் திரும்ப போய் வாங்கணும், ஏன்டா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கொள்ளணுமன்ற ஒரு ரீசனுக்காக. ஏன்னா இப்போ நாங்கள் 2 நாளைக்கு தான் கறி வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட்டாக எங்களுக்கு வீக்குக்கு வந்து 450 அந்த மாதிரி முடியும். ஸோ இப்போ வாங்காத திங்ஸ் எல்லாம் வாங்கினா 450 அந்த மாதிரி முடியும். அண்டு இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் ஒரு ஸ்மால் ஃபேமிலின்னு வந்துச்சுண்டா இப்போ நீங்கள் எந்த இதுபடி நீங்கள் ஒரு 200 to 250 வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான பொருளை பொறுத்தும் அண்ட் நீங்கள் வாங்குகிற உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் மாறுபடும், கூடலாம் குறையலாம். ஸோ யா, ஹோப் உங்களுக்கு இது வந்து ஒரு கிளியரான ஒரு இதாக இருக்கும். அண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்றதையும் உங்களுக்கு இது இதாக இருக்கும்ன்றதை நம்புகிறோம். அக்கா வாரா, சே ஹாய். காடை பிரியாணி. நீங்க ஹாய் சொல்லாம போறீங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வந்ததுமே நான் வந்து எங்கெங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணன்றதை எழுதிடுவேன். எழுதினா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை வந்து இந்த வீக்கையும் அடுத்த வீக்கையும் வந்து கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம். கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா குறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமான்றதால எவ்ரி வீக் கட்டாயமாக இதை எழுதிடுவேன். ஸோ அதை தான் செய்ய போகிறேன் இப்போ. ஸோ எழுதிடுவோம் நாங்கள். இவ்வளவு தான் இந்த வீடியோ. பார்த்துருப்பீங்க, இதுதான் எங்களோட சாட்டர்டே ஷாப்பிங். அண்ட் எங்களோட பட்ஜெட், ஒரு வீக்குக்கான பட்ஜெட்டும் நாங்கள் போட்டிருக்கோம்.
ஸோ இவ்வளவுதான் நாங்க எவ்ரி வீக்குக்கு ஸ்பெண்ட் பண்றோம். அண்ட் அந்த எவ்வளோ இங்க செலவாகும்னு கேட்ட அந்த கமெண்ட்டுக்கு நாங்க ஆன்சர் பண்ணியிருப்போம்னு நம்புறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு போடுறோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு டைமுக்கு வரும். ஸோ நாங்க வந்து கொஞ்ச நாளா இப்ப வீடியோ போடல, ஏண்டா ஸ்டடீஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டு நிறைய அசஸ்மெண்ட் டாஸ்க் எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதால வீடியோஸுக்காக. ஸோ நாங்க வந்து இப்ப ட்ரை பண்றோம், அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு வந்து ஒரு வீடியோ கட்டாயம் வரும். டைம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி செய்றோம். We'll see you guys in our next video. Bye. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.